உன் ஹஸ்பண்ட் சைடு லாயர் எனக்கு ஃபோன் பண்ணாருமா. விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவெடுத்திருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பா, அப்புறமா கருப்பு, நடேசன் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்பா அவர்கிட்ட பேசுகிறாரு, நான் வந்து என் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல யோசனை தான். ஆனால் வந்துட்டு இப்போது கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது 2 பேரையுமே கேட்பாங்க. அப்போ 2 பேருமே வந்துட்டு ஓகே, இந்த வாபஸ் வாங்குறதுக்கு 2 பேத்துக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லாயரு. அப்போது சேது யோசிக்கிறாரு, அவளே பிடிவாதம் முடிச்சுட்டு இருக்கா, அவள் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் யோசிக்கும் போது கருப்பு சொல்லிடுறாரு, அதெல்லாம் சரின்னு சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வெளியே வந்தோன்னா தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு சேது கிட்ட ரொம்ப சந்தோஷமாப்பில், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய வசதியானவர், நீங்கள் நினச்சிருந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாம், ஆனால் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பரவாயில்ல மாமா, நானும் தப்பு தானே பண்ணிட்டேன், அவன் மனசை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே தமிழ்ச்செல்வியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு, மாப்பிள்ளை வந்து இவ்வளோ தூரம் உனக்காக இறங்கி வராரு, அவரோட மனசை கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க, அவர் வசதிக்கு அவர் இருக்கிறதுக்கு அவர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன் கூட வாழணும், நீ வேணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறாரு, அதனால் தயவு செஞ்சு அவர் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேதுவும் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லலாம், கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லலான்ட்டு வராங்க. ஆனால் வேண்டாம், கோர்ட்டு மூலியமாகவே அவளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட லாயர் பேசுகிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சைடு லாயர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குறேன்னா உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அப்போ நீங்களும் உங்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா, சேது சார் தான் அவங்க லாயர்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க லாயர் தான் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு நமக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது கோர்ட்டில் போயிட்டு வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்லணும்னு லாயர் சொன்னாங்களே, அதை யோசிக்கிறாங்க. நானா ஒன்றும் இந்த கேஸ் போடல தானே, அவங்கள தானே இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேது வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டாரு, ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, நம்ம கொஞ்சம் கூட மன்னிக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதை தானே சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்து அவர் இறங்கி வராரு, அதை கொஞ்சமாவது நீ மதிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதை யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் வந்து வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா, இல்லை நீங்கள் இப்படி பேசின தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதத்திலே இருப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.